திமிர் வேணும். நமக்கு ஒரு திமிர் வேணும். அந்த திமிர் எப்படி உருவாகும் அப்படின்னா, நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் உடற்பயிற்சி, இதன் மூலம் உடலில் வலி ஏற்பட வேண்டும். அப்புறம் நேர்மையாக இருக்கும்போது நமக்கு வலி ஏற்படும். ஏன் நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா வலிக்கும். ஏன் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க? வலிக்கும். ஏன் உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க? வலிக்கும். வலியை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் திமிரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஒரு திமிராக இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள பார்த்தே பயப்படுவாங்க. வலியை பார்த்து பயப்படுவாங்க. ஏன் உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க? வலிக்கும்பா, கைகாலெலாம் வலிக்கும். ஏன் உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க? கைகாலெலாம் வலிக்கும். ஏன் நடைப்பயிற்சியில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க? கைகாலெலாம் வலிக்கும். ஏன் ஓட மாட்டேங்கிறாங்க? கைகாலெலாம் வலிக்கும். வலியை பார்த்து பயப்படுறாங்க. அப்படின்னா அந்த வலி தான் உங்களுக்கு திமிரை கொடுக்கும். உங்கள் உடம்புல வலியே இல்லை, அப்போ உங்களுக்கு திமிரே இருக்காது. சரி, சிலர் நடைப்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க, உடற்பயிற்சியும் செய்ய மாட்டேங்கிறாங்க, உடல் உழைப்பிலும் ஈடுபட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி திமிராக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கும். உங்களுக்கு நோய் மூலமாக அவங்களுக்கு ஒரு வலி எப்போது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அவங்க திமிராக இருப்பாங்க. வலி வேண்டும் என்பதற்காக தப்பாக புரிஞ்சிட்டாங்க. வலி நோய்கள் மூலமும் வலி ஏற்படும். அந்த வலியை விரும்புகிற ஒரு கூட்டம் அது ஒரு மூட நம்பிக்கை. நிறைய பேர் ஏன் நோயாளிகளாக எதுக்காக கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க? கட்டுப்பாடுங்கிறதே ஒரு கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. எந்த உணவையும் சாப்பிடுவாங்க. இது சாப்பிடக்கூடாதுன்னே கிடையாது. அவங்களுக்கு முதல்ல நல்ல உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கடந்த காலங்களில் உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நிறைய இடத்துல பஞ்சம். அப்போது உணவில் கட்டுப்பாடுங்கிறதே வராது. எப்போ கட்டுப்பாடு? உணவில் நல்ல உணவு சாப்பிட்ணும், தீய உணவை தவிர்க்கணுன்னா எப்போ தெரியுமா? உங்களுக்கு இது உணவு தாராளமாக கிடைக்கணும். உங்களுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது, வறுமையே இருக்கக்கூடாது, நீங்கள் பட்டினியோடே கிடக்கக்கூடாது. கடந்த காலங்களில் 30 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எங்குமே வறுமை தாண்டவம் ஆடியது. பஞ்சம், கடுமையான பஞ்சம். சோறு பொங்குறதுக்கு அரிசி, கஞ்சி, அந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஒரு வீட்டில் ஒரு நேரம் மட்டும்தான் சோறு பொங்குவாங்க, மற்ற நேரம் சோளக்காடி. சில டைமில் மத்தியானத்துக்கு சாப்பிட்ற கஞ்சி கிடைக்காது. அது மாதிரி சத்துணவு சாப்பிடுவோம். லீவு நாளில் போய் சத்துணவுலாம் போடுவாங்க. சத்துணவு லீவு நாள்லேயும் போடுவாங்க. அப்போது அங்கே போய் சாப்பிட்ற கூட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் உணவு கட்டுப்பாடுங்கிறத பற்றி நீங்கள் பேச முடியாது. அப்போ நினச்சிட்டாங்க இந்த உணவு எல்லாமே ரொம்ப நல்லது தான் செய்யும், சோறு இதெல்லாம் நல்லது தான் செய்யும் அப்படின்னு கூட நினைக்கல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னே தெரில. இந்த சோறு நமக்கு கெடுதி செய்யுமா அல்லது நல்லது செய்யுமா அப்படிங்கிற சிந்தனையே கிடையாது. இந்த சோறு கிடைக்குமா, எங்கே சோறு போடுறாங்க, அதுதான் இங்கே பெரிய பேச்சாக இருந்தது. மற்றபடி அது நமக்கு நல்லது செய்யுமா, நோயை தருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நோய் பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சர்க்கரை நோய் அப்போ தான் மெதுவாக ஒரு நோய் வருது, சர்க்கரை நோய். அது வரைக்கும் நோய் பற்றின பெருசாக எந்த பயமும் இல்லை. சர்க்கரை நோய் ஒரு முதல்ல சர்க்கரை நோய் அடியெடுத்து வைக்குது, புற்றுநோய் அப்படி இப்படின்னு வருது. அந்த காலத்தில் உணவு கட்டுப்பாடே கிடையாது. இப்போ தான் உணவு கட்டுப்பாடு. ஏன்னா இன்றைக்கி உணவு என்பது தாராளமாகி விட்டது, நமக்கு சலித்து விட்டது. போதும் என்கிற அளவுக்கு சலித்து போச்சு. திருப்தி அடைந்து விட்டார்கள். இந்த சமையல் உணவில் திருப்தி அடைந்து விட்டார்கள். இது போதுங்கிற அளவுக்கு இது வெறுப்பேறுகிற அளவுக்கு நமக்கு இதில் ஒரு முழுமையான அனுபவம் கிடைத்தாகிவிட்டது. அதான் கடந்த காலங்களில் மக்கள் சாப்பாட்டில் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்குமே கடந்த காலங்களில் கிடையாது. சாப்பாடு கிடைச்சா போதும், அது கிடைக்கிற சாப்பாடுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, புதுசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது ஒரு புதிய விஷயம். இந்த அரிசி சாதம் இருக்குல்ல, அரிசியில் பொங்கப்பட்ட சோறுங்கிறதே ஒரு புதிய விஷயம், புதுமையான விஷயம். அது மக்களை ரொம்பவும் ஈர்க்குது, கடுமையாக ஈர்க்குது. அப்படிங்கும்போது அதை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதை சாப்பிட்டு போதுங்கிற அளவுக்கு சலித்து போனதுக்கப்புறம் தான் உணவு கட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கு வருது. அப்போது அந்த விஷயத்தில் அப்படி அதில் உணவு கட்டுப்பாடுங்கிறதுக்கே பேச்சு இல்லை. அது கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட்டு கடைசியில் நோய் வருது. நோய் ஒரு வலி வருது. பெரும்பாலானவர்களுக்கு நோய் வந்துருச்சு. வந்துட்டதுக்கப்புறம் இப்போ நோய் மூலமாக ஒரு வலி வருது. வலி வரும்போது அந்த வலி அவங்களுக்கு ஒரு திமிரை கொடுக்குது. டெய்லி, அதாவது 24 மணி நேரம் ஒரு வலியோடு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நோய்ங்கிறது அதான்.
24 மணி நேரமும் வலி. நீங்கள் உடற்பயிற்சியினால் வலி வந்துச்சுனாக்கா, உடல் உழைப்பினால் உங்களுக்கு வலி ஏற்பட்டது என்றால், உங்கள் உடலில் வலி ஏற்பட்டது என்றால் நீங்கள் ஓய்வு எடுத்தால் போதும், அந்த வலி நீங்கிரும். ஆனால் நோயாளிகளுக்கு அவர்களது உடலில் அந்த நோயினால் ஏற்படுகிற வலி 24 மணி நேரமும் இருக்கும். தூங்க கூட விடாது, அந்த அளவுக்கு வலிக்கும். அந்த வலி தான் அவங்களுக்கு ஒரு திமிரை கொடுக்கும். நோயாளிகள் வந்து திமிராக இருப்பாங்க, யார் மேலேயும் மதிக்க மாட்டாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோவப்படுவாங்க, சடக்குன்னு கோவப்படுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க, அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. நோயாளிகளோட இயல்பு இது. ஆனால் அதனால் அவங்க திமிராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வலி அனுபவிக்கிறாங்க. ஒரு நோயாளிகளுக்கு நோயினால் ஏற்படுகிற அந்த வலி மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த திமிரை அவங்களால பாதுகாக்க தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவாங்க, அல்லது கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. அப்போ அந்த திமிர் வந்து வேஸ்ட்டாக போகும். ஆனால் திமிர் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அடங்கவே அடங்காது, வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் நோய் முற்றி அப்புறம் இறந்து போயிடுவாங்க, அதோட திமிர் பிடிச்சிடும். அப்போது நமக்கு வந்து ஒரு திமிரும் வேணும், அதே நேரத்தில் அமைதியாகவும் இருக்கணும். நமக்கு திமிர் வேணும், அந்த திமிரை வச்சுக்கிட்டு அதை பத்திரமா பாதுகாக்க தெரியணும். ஒரு திமிர் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் கோவப்பட்டுருக்கக்கூடாது. அந்த திமிரை பாதுகாக்க தெரியும். நோயாளிகளால் திமிரை பாதுகாக்க தெரியாது. அவர்களுக்கு ஏற்படுகிற வலிங்கிறது ரொம்ப மோசமானது. நீங்கள் உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலியை விட, உடற்பயிற்சியினால் ஏற்படுகிற வலியை விட, நோயாளிகளுக்கு ஏற்படுகிற வலி ரொம்ப கொடுமையானது, துன்பம் நிறைந்தது. அதனால் அந்த வலியை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு திமிர் வருதில்ல, அந்த திமிரை அவங்களால பாதுகாக்க முடியாது. வலி வந்துச்சுன்னா அவங்க எப்போதும் வலியோடு இருப்பாங்க. அதனால் அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நோயாளிகளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. எரிஞ்சு விடுவாங்க, திட்டுவாங்க, சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த திமிரை வேஸ்ட் பண்ணுவாங்க. திமிரை அவர்களால் பாதுகாக்க தெரியாது. நோய்களினால் ஏற்பட்ட வலியினால் உருவாகிற அந்த திமிரை அவர்களால் பாதுகாக்க தெரியாது. திமிரை பாதுகாக்கணும். திமிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். உங்கள் திமிருக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்கள் திமிரோடு இருக்கலாம், அதுக்காக மற்றவங்க மேலாம் நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டு, எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. சண்டைகள் நிறைய வரும். அதனால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் திமிரானவர் என்பதற்காக சண்டை போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சண்டை போடாமல் இருக்கணும், அதுதான் உங்கள் திமிருக்கான பாதுகாப்பு. அதனால் திமிர் இருக்குது அப்படின்னு. அப்போது எந்த திமிரில் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும்னா, நோயினால் ஏற்படுகிற வலி மூலம் உருவாகிற திமிர் வந்துச்சுன்னா நீங்கள் சண்டை போட்டு தான் தீர்வீங்க. நீங்கள் மற்றவங்க மேலே கோவப்பட்டு தான் தீருவீங்க. நோயினால் ஏற்படுகிற ஒரு வலி, அந்த வலி மூலம் உங்களுக்கு திமிர் உருவாகிறது என்றால் அந்த திமிரை உங்களால் பாதுகாக்க முடியாது. அந்த திமிரும் உங்களை பாதுகாக்காது, உங்களை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நோயாளிகளால் உணர்ச்சிகளை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நோயாளிகளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நோயாளிகள் சண்டை போட்டு கொண்டு தான் இருப்பார்கள், அவர்களால் சண்டை போடாமல் இருக்க முடியாது. அதனால் அவர்கள் திமிரை வீணாக்கிடுவாங்க. அவங்களுக்கு நோய் மூலமாக ஒரு வலி ஏற்படும், அந்த வலி மூலமாக அவர்களுக்கு திமிர் ஏற்படும். அந்த திமிரை அவர்களால் பாதுகாக்க முடியாது. அந்த திமிர் அவர்களை பாதுகாக்காது, அந்த திமிர் அவர்களை அழித்துவிடும். நோயின் மூலமும் ஏற்படுகிற திமிர் வந்து உங்களை அழிச்சிரும். அதனால் நம்முடைய திமிரை நாம் பாதுகாக்கணும். அந்த திமிரை நாம் பாதுகாக்கலைன்னா அது நம்மை அழித்துவிடும். அதை அடக்கி ஆளணும், அந்த திமிரை அடக்கி ஆளணும். அப்போ எந்த திமிரை நீங்கள் அடக்கி ஆள முடியும்னா, நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோயே இருக்கக்கூடாது, உங்கள் உடம்புல நோயே இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடுவீங்க, உடற்பயிற்சியில் ஈடுபடுவீங்க, ஓடுவீங்க, ஆடுவீங்க, விளையாடுவீங்க. இதன் மூலம் உங்கள் உடலில் ஒரு வலி ஏற்படும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு திமிர் ஏற்படும். அந்த வலி மூலமாக உங்களுக்கு ஒரு திமிர் ஏற்படும். அந்த திமிர் உங்களை பாதுகாக்கும். அதாவது இப்போ உங்கள் உடம்புல நோயே இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஓடுறீங்க, ஆடுறீங்க, விளையாடுறீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுறீங்க. அப்போது உங்கள் உடம்புல வலி ஏற்படும். அந்த வலியை நீங்கள் அனுபவிக்கும்போது, தினம் அனுபவிக்கும்போது உங்களுக்கு ஒரு திமிர் வரும். அந்த திமிர் என்னென்னா உங்களை கோவப்பட வைக்காது. அந்த திமிர் வந்து உங்களை கட்டுப்பாடு இல்லாமல் மற்றவங்க மேலே எரிஞ்சு விழ செய்யாது. அந்த திமிர் உங்களை அமைதியாக வைத்திருக்கும்.
அந்த திமிர் உங்களை பாதுகாக்கும். அந்த திமிர் ஒரு அமைதியான திமிர். அந்த திமிரை நீங்கள் பாதுகாக்கணும். உங்களுக்கு திமிர் வரும்போது, உங்கள் உடம்புல வலி ஏற்படும்போது நீங்கள் கெட்ட வார்த்தை போடுறீங்கன்னா, உங்கள் திமிரை உங்களால் பாதுகாக்க முடியல, அல்லது உங்கள் திமிர் உங்களை பாதுகாக்கவில்லை. நம்முடைய திமிர் நம்மளை பாதுகாக்கணும். அந்த மாதிரி திமிர் வேணும். அந்த மாதிரி திமிர் தான் உடல் உழைப்பின் ஆரோக்கியமான உடம்பை உடைய ஒருவர் உடல் உழைப்பில் ஈடுபடும் போதும், உடற்பயிற்சியில் ஈடுபடும் போதும், ஓடும்போதும், ஆடும்போதும், விளையாடும் போதும் அவருக்கு ஒரு உடம்பில் ஒரு திமிர் வலி ஏற்படும். அந்த வலி ஏற்படுத்துகிற திமிர் அவரை பாதுகாக்கும். அது அமைதியான திமிர். அப்போ நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். கோபம் உங்களுக்குள் அடங்கும். உங்கள் முன் அடங்கும். உணர்ச்சிகள் உங்கள் முன் அடங்கும். உடல் ஆரோக்கியமாக உடைய ஒருவருக்கு அவர் உடல் உழைப்பில் ஈடுபடும்போது, உடற்பயிற்சியில் ஈடுபடும்போது, ஓடும்போது, ஆடும்போது, விளையாடும்போது அவரது உடலில் ஒரு வலி ஏற்படும் பாருங்க. அப்படி ஒரு வலி ஏற்படும் பொழுது அவரது உடலில் வலியினால் ஒரு திமிர் ஏற்படும். அந்த திமிர் உங்களது கோபத்தை அடக்கும். உங்களது உணர்ச்சிகளை அடக்கும். உங்களது உடலையும் உங்கள் வாழ்க்கையும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும். அந்த திமிரை உங்களால் வீணாக்க முடியாது. அந்த திமிர் உங்களையும் பாதுகாக்கும். அந்த திமிரையும் நீங்களும் பாதுகாத்துக்கலாம். அதனால் நோயினால் ஏற்படுகிற ஒரு வலி, அந்த வலியினால் ஒரு திமிர் ஏற்படும். அந்த திமிரை நீங்கள் நம்பாதீங்க. அது உங்களை பாதுகாக்காது. அந்த திமிரோடு உங்களால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. நோயினால் ஏற்படுகிற வலியின் மூலம் உருவாகிற திமிரை நீங்கள் உண்மையான திமிர் என்று நம்பினால் அந்த திமிர் உங்களை படுகொலியில் தள்ளிவிடும். அந்த திமிர் உங்கள் உடல் உணர்ச்சிகளை அடக்க உதவாது. அந்த திமிர் உங்களை அடக்கிவிடும், உங்களை வீழ்த்திவிடும், உங்களை அழித்துவிடும்.